Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குயிக்கா டேஸ்டியா டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் டொமேட்டோ ரைஸ். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க தேவையான ingredients பார்த்துடலாம். இங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் 10 ல 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பெரிய பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இங்க 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் garnishக்கு லாஸ்ட்க்கு. சோம்பு, பட்டை, 3 லவங்கம், மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூளும் போட போறோம். சோ உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க फ्रेंड्स, நான் இன்னைக்கு சின்ன குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன குக்கர். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். காயட்டும். காஞ்சதும் இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இது சேர்த்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, சோம்பெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதை நல்லா வதக்கணும். உங்களுக்கு காய் இல்லைனாலும் இது இவ்வளோ பொருள்லையே, கம்மி பொருள்லையே நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன் பாருங்க. வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக போடுறேன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி வதங்கிறதுக்கு. இது நல்லா வதங்கினதும் டொமேட்டோ சேர்த்துலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், இல்லைன்னா டெய்லி சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம், நல்லா வரும். இது குயிக்காக செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்குன்னா சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டார்ட் அனுப்புகிறோம், லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோ போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அது கணக்குக்கு வெங்காய தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய கிளாஸ் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறேன், ஒரு பாவ். அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கணக்கு. இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இப்படியே சாப்பிட்றதுக்கும் இப்போ இது வந்து குயிக் இன்ஸ்டன்ட் டொமேட்டோ ரைஸு எதுவும் போடாமல் செஞ்சு காமிக்கிறேன். அது டேஸ்ட் வேரி ஆகும், வெஜிடபிள் போட்டு போடாமல். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும், பார்க்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி 2 வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போடலாம். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டுடலாம். எப்போவுமே அரிசியை இது மாதிரி நெய்யில் இல்லை எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் நல்லா புருப்புருன்னு வரும், ஒட்டாமல். தண்ணி ஊற்றுறதுனால அரிசி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். அப்போ ஒட்டாமல் நல்லா புருப்புருன்னு வரும். நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி வைக்கலாம். நான் 1க்கு 2, 1:2. இது சின்ன குக்கரில் டைரெக்டாக வைக்கிறதுனால ஒரு சவுண்டு 5 மினிட்ஸ் சிம்மில் நிறுத்திடலாம், சீக்கிரம் ஆகிடும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விட்றேன். இப்போ சால்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. சால்ட் அப்போ வதங்கிறது கொஞ்சம் போட்டோம். சால்ட் காரம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க.
கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோன்னே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு சவுண்ட் வந்தோன்னே சிம் பண்ணி 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா ரெடி. இதானதும் காமிக்கிறேன். இப்போ மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகிடுச்சு. புருன்னு வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பாடு அரிசி ஆர்டினரி ரைஸ் தான். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் வந்து அப்படியே புருன்னு வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காயம் சாலடு, வெங்காயம் தயிர் கூட சாப்பிடலாம். இல்லை குக்கும்பரு ப்ளெயினாக கூட நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.